நீரில்லா நெற்றிப்பாள், நெய்யில்லா உண்டிப்பாள், ஆறில்லா ஊருக்கு அழகுபாள் இல்லையா? அதாவது இந்த திருநீர், உருத்திராக்கம், ஐந்தெழுத்து இந்த மூன்றும் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய. திருநீரை பற்றி நமக்கு திருமூலர் சொல்லுகிறார், கங்காளன் பூசும் கவச திருநீர் என்று சொல்லுவார். அந்த கவசம், திருநீர் என்பது கவசம். அதே போல ஐந்தெழுத்து மந்திரம் என்பது நமக்கு படைக்கலம், வெப்பன். ஐந்தெழுத்து மந்திரம் அத்திரமாவன அஞ்செழுத்துமே என்று பாடுவோம். அதே மாதிரி படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சு என் நாவில் கொண்டேன். படைக்கலம், படைக்கலம்னா கருவி, போர் கருவி. அது மாதிரி உருத்திராக்கம் என்பது பெருமானுடைய ஒரு கண்ணிலிருந்து, உருத்திரனுடைய கண் என்று பொருள். உருத்திராக்கம் என்பதற்கு உருத்திரனுடைய கண்ணிலிருந்து தோன்றியது என்று பொருள். எனவே இந்த மூன்றும் நாம் கடைபிடிப்பது என்பது இந்த திருமுறை பாடுறதுக்கு ஒரு அடிப்படையாக நம்ம இதில் வச்சிருக்கிறாங்க. சரியா? அதனாலதான் அந்த திருநீர் மட்டுமாவது அவசியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லையா? உருத்திராக்கம் அவருடைய விருப்பப்படி அணிந்து கொள்ளலாம். இப்ப எங்க பக்கத்துல எல்லாம் பெண்கள் தாலி கொடியிலேயே சின்ன உருத்திராட்சம் போத்துதான் தாலி கட்டுற மரபே உண்டு. இப்போ வைணவத்தில் பாத்தீங்கன்னா துளசி மணி உண்டு. அது போல திருவண்ணாமலை அந்த பக்கம் சுற்று வட்டார மாவட்டங்கள் எல்லாம் தாலி சரடிலேயே உருத்திராட்ச மணி ஒன்று போட்டிருப்பாங்க. அது ஒரு வழக்கம். ஒரு உருத்திராட்சம் போட்டுக்கிற வழக்கம்ங்கிறது சாதாரணமாக எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய. இதற்கு நமக்கு மாலை அணிந்து கொள்வதற்கான கட்டுப்பாடுகள் இதுக்கு கொடுக்கல. இந்த ஒற்றை உருத்திராட்சம் என்பது ஆத்மார்த்தமா நீங்க அணிந்து கொள்வது. மாலை அணிவதற்கு சில நியம நிஷ்டைகள், அதை நம்ம கழட்டி வைக்க வேண்டிய இடங்கள், அதை தரித்துக் கொள்ள வேண்டிய இடங்கள், தூங்கும் போது போட்டுக்க கூடாது. இதெல்லாம் இயல்பா சொல்லி இருக்கிற விஷயங்கள். ஏன்னா தூங்கும் போது நம்முடைய நிலை மறந்து தூங்கும் போது அது எங்கேயாவது மாட்டிக்கிட்டு அருந்து போகக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படும். அதனால இதெல்லாம் ஆனா இங்கே கண்டமணின்னு பேரு. இந்த கண்டத்தில் அணிவதால் இருக்கு கண்டமணி என்று அதை சொல்வார்கள். அது அணிந்து கொள்வது என்பது எல்லாரும் அணிந்து கொள்ளலாம். குறிப்பா அந்த 5 முகமும் 6 முகமும் எல்லோரும் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான விஷயம். அது நம்ம விருப்பத்தின் பேர்ல நான் அதை யாருக்கும் சொல்றது. திருநீர் என்பது ஒரு அடிப்படையாக நான் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. அந்த செய்தியோடு சென்ற வகுப்புல பார்த்த பாடல்கள் ஒரு வீழ் பார்வையை நான் ஒரு பாட்டு மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஏற்கனவே நடத்துனதுதான். நீங்க அந்த பதிகம் முழுக்க பாடிடலாமா? குருவணக்க பாடல்கள் 3. திருஞான சம்பந்தர் தேவாரம். அவங்கள்ட்ட சொல்லுங்க, கிளாஸ் சொல்லுங்க, சும்மா தான் பேசியிருக்காங்க. தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் வெண்மதி சூடி, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் வெண்மதி சூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த, ஈடுடைய பிரமபுரம் மேவிய பெம்மானிவர் நன்றே. அடுத்தது நீ பாடலாம். முற்றலாமை நாகமோடே நம்முளை கொம்பவை மூன்று
கையால் தொழுதேத்த பெற்ற நூல பிரமாபுரம் மேவிய பெம்மா இவனன்றே. பரந்த நிமிர் புன்சடை மேலோ நிலாவின் மதி சூடி பரந்த இன வெள்வளை சோரையின் உள்ளம் கவர் கள்வன் ஊர்வரந்த உலகின் முதலாகிய ஒரு பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. விண்மகிழ்ந்த மதி எய்ததும் அன்றி நிலங்களை ஓட்டில் உள்மகிழ்ந்து பணி உள்ளந்தவர் கள்வன் மனம் மகிழ்ந்த ஒன்றை மலிந்த வரை மாறில் பெண்மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. ஒரு பெண்மை உடையம் சடையம் விலை கூடும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தனது உள்ளம் கவர் கள்வன் கருணையற்ற கடவுள் உள்ளம் நிகழ்ந்ததோ காலம் இது என்ன பெருமையற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. மறை கலந்த ஒளி பாடலோடாடலாகி மழுவேந்தி திரை கலந்த இன வெள்வளை சோரையின் உள்ளம் கவர் கள்வன் கலந்த அடியார் பொழில் நீடுய சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. சடங்குயர்ந்து புனலன் அனலன் எரி வீசி சதிர் செய்த உரை முயங்கும் மரபோடொழிந்தனன் உள்ளம் கவர் கள்வன் கடலுயர்ந்து கழி சூழ்மொழில் காணலாம் பொன்னம் சிறகன்னம் முயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. வியலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த முயலிலங்கை நடையம்படி செற்றன உள்ளம் கவர் கள்வன் உயலிலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. காணுதல் செய்திரை காணிய மாடோடு
திருநாவுக்கரசருடைய தேவாரம். இது பதிகம், பெரிய பதிகம். அதனால நம்ம ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய பாடல்கள் மட்டும் ஏன்னா ஒரே மாதிரி தானே. ஆனால் நான் முதல் பாட்டு நான் பாடுறேன், நீங்க 3லேருந்து 3, 5, 7, 9 அப்படி பாடலாம். சரியா? ஊற்றாயினவாறு விலகிலேன் கொடுமை பல செய்தன நானறியேன். கொடுமை பல செய்தன நானறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். தோற்றாவென்பயிற்றின் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. சரியா? பாடலாம். 3வது பாட்டு படுக்கப்போம். பரிதான பாவங்கள் பாற்றவல்லே கடுவெண்கரையில் பலி கொண்டுடலே துணிந்தே உமக்காட் செய்து வாழலுற்றார் சுழின்றது சூளை தவித்தருளி விழினார் பொடி கொண்டு மெய் பூசவல்லி கொண்டு அடிக்கே அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. காத்தாழ்பவர் காவலி கண்டமையா கரைகின்றவர் கண்டு கொண்டென்று சொல்லி வழியோடு துடக்கி முடங்கிட பார்த்தார் புனலார் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. உயர்வே மன வாழ்க்கையும் பொன் பொருளும் ஒருவர் தலை செய்து வாழலுற்றார் வழிகின்றது சூளை தவித்தருளி பழந்தே என்படியே பழுது புரட்டிய தீர்த்திடனான் அடைந்தே அடியே அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. பொன்போல நிலைவதோர் மேனியினீர் குறிமுன் சடையீர் மெலியும் விரையீர் துன்பேரவனை பிணி என்றிவற்றை நல்காமல் துறந்து கறந்து விடீர் என் கோரிகளும் மை
ரொம்ப எளிமையான பாடல். அடுத்து பித்தா பெருசுடி பக்கம் 145. பித்தா பெருசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்காளாயினி அல்லேனலாமே நான் ஏன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தேன் பெறலாக அருள் பெற்றேன். தக்கத்தா கிட்ட தக்கத்தா கிட்ட தக்க தக்கிட்டதான் நெடில் வைக்கிறதா. பித்தா பெருசூடி பெருமானே அருளாளா. அப்ப நெடில் வைக்கிறதுனால என்ன பண்றோம்? தாளத்தை தக்க தாக்கிட்ட 5 எழுத்துக்கள்னா கண்ட நடைதான். ஆனா என்ன பண்றோம்? தக்க தாக்கிட்ட. இந்த நடைதான் உண்ணாமுலை உமையாள் உடனாகிய ஞானசம்பந்தர் அப்படி வைக்கிறார் இல்லையா, அங்கேயும் அப்படிதான் தக்க தாக்கிட்டன்னு தான் வரும். அப்ப நம்ம தாளம் எப்படி பண்ணணும்? நல்லா கவனிங்க. தக்கத்தா கிட்ட 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 தக்கத்தா. நம்ம அந்த சொல் தக்கத்தா கிட்டங்கிறதுக்கு பதிலாக தான் இந்த வேர்டிங்கை வந்து ஃபில் பண்ணணும். நீங்க போட வேண்டியது தக்கத்தா கிட்ட. சரியா? அடுத்த பாட்டு அதே மாதிரி தாளம் போட்டு தக்கத்தா கிட்ட தக்கத்தா கிட்ட அப்படின்னு ஆரம்பிங்க. பாட்டு ஆரம்பிங்க. மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை பொன்னே மணிதானே வைரம்னே பொருதுந்தி மின்னா பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அன்னே உனக்காளாயினி அல்லே எனலாமே முடியே இனி பிறவேன் பெருமூவேன் பெற்ற மூரி பொடியே பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள்ளி செடியா பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அடிவே உனக்காளாயினி அல்லேன் எனலாமே பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானே அறிவில்லே அருளாடா தாதா பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள்துறையுள் ஆதி உனக்காளாயினி அல்லேன் எனலாமே தன்னார் மதிசூடி தடல் போலும் திருமேனி எண்ணார் புறம் மூன்றும் எரி உண்ண கரை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அண்ணா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள்துறையுள் ஆனாய் உனக்காளாயினி அல்லேன் எனலாமே ஏற்றார் புறம் மூன்றும் எரி உண்ண சிறை கொட்டாய் கேட்டாதென சொல்லி திரிவேனோ செட்டவானி ஏற்றாய் பெண்ணை தென்பால்
தென்பார்கனை நல்லூர் அருட்துறையுள் ஆற்றாய் உனக்காலாயினி அல்லே எனலாமே மடுவார் பதம் ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் குண தொழிலே செடுவார் பெண்ணை தென்பார்கனை நல்லூர் அருட்துறையுள் அழகா உனக்காலாயினி அல்லே எனலாமே காரூர் புனெய்தி கரை கல்லி திரை கையார் பாரூர் புகழெய்தி திறன் மண்மாமணி உந்தி சீரூர் பெண்ணை தென்பார்கனை நல்லூர் அருட்துறையுள் ஆரூரன் பெருமாள் அல்லே எனலாமே. அந்த இடம் மட்டும் ஆரூரண்யம். அந்த ஆரூரண்யம் அந்த ராவை தாண்டி எல்லாமே குறில். அந்த இடத்துல ஆரூரன் நிறுத்தினீங்கன்னா எம்பெருமான் தருமார். அதனால என்ன பண்ணணும்? ஆரூரண்யம் பெருமாற்காள் ஆரூரண்யம் பேர் ரண்யம் ரண்யம். அந்த ரன்னுங்கிறதுல ஓடி இருக்கு. சரி, ரன்னுனா ஓடி இருக்குது இல்லையா? அப்படி ஞாபகம் வச்சிருக்கோம். ஆரூரண்யம் பெருமாற்காள் அல்லே எனலாமே இன்னும் கேட்கணும், எம்மும் கேட்கணும். எந்த ஒரு எழுத்து மட்டும் இல்லை, எந்த ஒரு ஒலியும் மிஸ் ஆயிடக்கூடாது. ஆனா நீங்க ஆஃப் பண்ணி வைக்கணும். 3வது வாட்டி வருது. நானும் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. நம்முடைய முதல் தகுதியே செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உள்ள வர்றதுதான். ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியாது நீங்க வகுப்புல இருக்கீங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணாதான். ஏன்னா நீங்க கட் பண்ண பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை கிடையாது, நமக்கு வேலை இருக்கு. சரியா? ஆனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு சைலண்ட் போட தெரியல அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. பிரச்சனையே இல்லை. முடியும் முடியும். அங்கே உட்காராதீங்க. ஏன்னா அந்த வழி அதனால அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு அசைன்மெண்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த மாதத்துல இருந்து ஆரம்பிச்சோம். சரியா? என்ன தெரியுமா? ஒரு கூகுள் மீட் அல்லது ஜூம் மீட் வந்து நீங்க வாரம் எத்தனை பேர் வராங்கன்னு எனக்கு முக்கியம் கிடையாது. நான் கண்டிப்பா அது வந்து மௌன சாட்சியை நான் கண்டிப்பா நான் வந்து உட்கார்ந்து உங்களெல்லாம் வந்து இது பண்ண போறேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆறுமுகம் செஞ்சாலும் சரி, இல்லை அவரே எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. அந்த ஜூம் மீட்டிங் அல்லது கூகுள் மீட் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. வார வழிபாடு அவங்கவுங்க வீட்டில இருந்து நைட்டு வந்து 9 o'clock எல்லா வேலையும் முடிச்சிருக்கோம். சாப்பாடு கடையெல்லாம் 3 அப்புறம் வீட்டில் 9லேருந்து 9:30 வாரத்துக்கு ஒரு நாள். இந்த மாதம் நம்ம நடத்தி கொடுத்த பாடல்கள் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாரும் பாடுங்க. இதுல ஆறுமுகம் வந்து ஜாயின் பண்றாரு அப்படின்னா ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க. 2 பேர் பாடுங்க, தப்பு இல்லை. 10 பேர் இருக்கீங்களா? 10 பேர் பாடுங்க. புரியுது நான் சொல்றது? எப்படி பாடணும் அப்படின்னா, ஒரு பதிகத்துல முதல் பாட்டு ஒருத்தர் எடுத்தா அடுத்து 2வது பாட்டு, 3வது பாட்டு அப்படின்னு ஒவ்வொருத்தரா பாடி அந்த பதிகத்தை முடிச்சோம். எல்லாருக்கும் சம வாய்ப்பு. ஒருத்தர் ஒரு பதிகம் பாடி முடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் போயிடும். 3 பேர் பண்ணாலும் 1/2 மணி நேரம் முடியும். அப்படி எடுத்துக்க கூடாது. தோளுடைய சிவியன் ஒருத்தர் ஆரம்பிச்சாங்கன்னா முற்றலாமை ரெட்டியா இருக்கும். முற்றலாமே அவங்க எடுக்கணும். சரியா? இந்த மாதம் நீங்க அதை ஆரம்பிச்சு இந்த மாதம் அப்படி ஒன்று ஆரம்பிங்க. இப்ப நான் சொல்லி சென்னையில அவங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை வகுப்பு அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஏன்னா